கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் யாருன்னு நமக்கு நன்றாக தெரியும். அதாவது மற்றவர்கள் நம்மை ஏதாவது சொல்லுகிறார்கள் என்று நினைத்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நாம் யாருன்னு நமக்கு நன்றாக தெரிகிறதுனால நீங்கள் மற்றவர்களுடைய வார்த்தையை நினைத்து நீங்கள் அதற்காக வருத்தமோ கவலையோ அதை நினைத்து வேதனையோ நீங்கள் பட வேண்டாம். இயேசு கிறிஸ்து கூட ஒரு இடத்துல தன்னுடைய சீசர்கிட்ட கேட்பார், என்னை யார் என்று சொல்லுகிறார்கள் என்று. ஒருத்தர் எலியா என்றும் ஒருத்தர் தீர்க்கதரிசி என்றும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொல்லுவாங்க. அப்போது சீமோன் பேதுரு மட்டும் சொல்லுவான், நீர் தேவனுடைய குமாரனாகி கிறிஸ்து என்று சொல்லுவான். அவர் மட்டும்தான் கரெக்டாக சொல்லுவார். அப்போ கூட ஆண்டவர் சொல்லுவார், இது நீனா சொல்லவில்லை, தேவன் உனக்கு வெளிப்படுத்தினார் என்று சொல்லுவார். எனக்கு அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவை மற்றவர்கள் என்ன சொன்னார்கள்னு பரிசீலித்து அவர் பிசாசுகளை விரட்டும் போது, நீ பிசாசுடைய தலைவனாக இருந்து கொண்டு இதையெல்லாம் செய்கிறேன் என்று சொல்லுவார்கள். அதாவது தேவனுடைய குமாரனை அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள், நீர் பிசாசுடைய தலைவன் என்று சொல்லுகிறார்கள். எவ்வளோ தப்பு பாருங்கள், எவ்வளோ ராங் அதில் இருக்குது பார்த்தீங்களா? இப்படி தான் மற்றவர்கள் நம்மளை எதேதோ சொல்லுவார்கள். அதையெல்லாம் நம்ம கவலைப்படக்கூடாது. இயேசு கிறிஸ்து தெரியும் அவர் யார் என்று. அவருடைய தேவனுடைய குமாரனாகி கிறிஸ்து என்று அவருக்கு நன்றாக தெரியும். அவர் மற்றவர்கள் நம்மை பிசாசு தலைவன் என்று சொன்னதுனால அவர் பிசாசுடைய தலைவனாக ஆக முடியாது இல்லையா? நீங்கள் அதே போல் தான் நம்மளை யாராவது ஒருத்தர் ஒன்று சொல்கிறாங்கன்னா நம்ம அதை எடுத்து மண்டைக்குள்ளே வச்சுக்கிட்டு அதை கஷ்டப்பட்டு கூட இருக்கக்கூடாது. நாம் தேவனுடைய பிள்ளைகள். முன்பு எப்படி இருந்தோமோ, ஆனால் இன்றைக்கு நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், நாம் பரிசுத்தமாக இருக்கிறோம், நாம் உண்மையாக இருக்கிறோம் என்று நமக்கு நன்றாக தெரியும். அதே போல் உங்களுக்கு நீங்கள் யாருன்னு உங்களுக்கு நன்றாக தெரியும். அதனால் மற்றவர்கள் உங்களை ஒவ்வொன்று, இப்போ இவன் பாவி என்று சொன்னால் நீங்கள் பாவி இல்லை, உங்கள் நீதிமான் என்று சொன்னால் நீங்கள் நீதிமான் கிடையாது. நமக்கு தெரியும் நாம் பாவியா நீதிமானா என்று இல்லையா? அதே தான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் நம்ம பார்க்கும்போது நமக்கு நம்ம பற்றி நன்றாக தெரிஞ்சிருக்கோம். அதனால் எதை குறித்து நீங்கள் கவலைப்படாதீங்க, சரிங்களா? தேங்க்யூ.